இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனைத்து சிருஷ்டிப்புக்கும் துணை புரியும் புவியியல், உயிரியல், தொல்லியல், பழங்காலவியல் ஆகியவற்றில் நல்ல காரணங்கள் இருப்பதாக நான் நம்புகிறேன். சிருஷ்டிப்பு, பரிணாமம் மற்றும் தர்க்க சாஸ்திரம் குறித்த விஷயங்களை நான் உங்களுடன் பேசப் போகிறேன். இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்றால், இந்த 3 விஷயங்களை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருக்க முடியாது. நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், இங்கே என்ன செய்கிறீர்கள், எங்கு போகிறீர்கள், இவையெல்லாம் அடித்தள உண்மைகள். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுவது எல்லாவற்றையும் அர்த்தப்படுத்தும். எனக்கு கவலை என்னவென்றால், நான் வெளியிலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு வந்திருக்கிறேன். கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையில் வளர்ந்தவன். பரிணாமத்தை நம்ப போதிக்கப்பட்டு மிகவும் பாதுகாப்பாக இருந்தேன். ஒரு நாத்திகனாக இருந்தேன். குறைந்தபட்சம் ஒரு அஞ்ஞானவாதியாக, இருவருக்கும் இடையில் முன்னுக்கும் பின்னுக்குமாக இருந்திருக்கிறேன். தெய்வீக படைப்பில் இப்போது நான் உறுதியாக நம்புகின்ற ஒரு நிலைக்கு, அண்மை சிருஷ்டிப்பில், அதற்கான காரணங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். அது என் வாழ்க்கையை மாற்றியது, என் வாழ்க்கைக்கு நோக்கத்தை கொடுத்தது. ஆகவே நமக்கு ஒரு தொடக்க காரியம் தேவை. ஏசாயா 1:18. நம்முடைய மூளையை பயன்படுத்தும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அனைத்து சிருஷ்டிப்புக்கும் துணை புரியும் புவியியல், உயிரியல், தொல்லியல், பழங்காலவியல் ஆகியவற்றில் நல்ல காரணங்கள் இருப்பதாக நான் நம்புகிறேன். இந்த விஷயங்களில் சிலவற்றை உங்களுடன் பார்க்க விரும்புகிறேன். நான் பொதுவாக அறிவார்ந்த வடிவமைப்பை நம்புகிறேன். நுண்ணறிவு வடிவமைப்பு, சில அதிநவீன வடிவமைப்பை நீங்கள் எங்கு பார்த்தாலும் அதன் பின்னால் ஒரு புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், பரிணாமம் பிறந்த நாட்களுக்கு பிறகு மீண்டும் நம்மிடம் மிகவும் வினயமுள்ள அறிவியல் கருவிகள் இருக்கிறது. இன்று நம்மிடம் உள்ள ஆய்வகங்கள் அப்போது இல்லை. நுண்ணோக்கிகள் மூலம் உயிரணுவை பார்த்தபோது நாம் அழைக்கும் உயிரிகளை கண்டார்கள். இப்போது நம்மிடம் இருக்கும் அதிசக்தி வாய்ந்த அரிதான எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் அவர்களிடம் இல்லாமல் இருந்தது. மேலும் ஒரு உயிரணுவை பார்க்கும்போது அந்த உயிரணுவில் அனைத்து நம்ப முடியாத சிக்கல்களை பார்க்கலாம். நீங்கள் ஒரு முட்டையில் பார்ப்பதை நாங்களும் பார்க்கிறோம் என்றால் அதன் மேல் ஓட்டை பார்க்கலாம். செல் சுவர், அதன் உள்சத்து, வெண்கரு பார்க்கலாம். பின்னர் மஞ்சள் கரு, உட்கருவை பார்க்கலாம். ஒருவர் முட்டைகளை பார்க்கிற போது எப்போதும் பார்க்கப்படுகிற விஷயம் உயிரணுவில் மிகவும் எளிமையான விஷயங்கள். இப்போது நமக்கு தெரியும், நம் நுண்ணோக்கிகளில் உலகங்கள் ஒரு செல்லுக்குள் நகரும் மற்றும் நீந்திக் கொண்டிருக்கும் நகரங்கள் இருக்கும். இயந்திரங்கள் இருக்கும், போக்குவரத்து அமைப்புகள் இருக்கும், தகவல் தொடர்பு அமைப்புகள் இருக்கும், ரசாயன அமைப்புகள் இருக்கும். அனைத்தும் வாழ்வின் ஒரு செல் உயிரிகளுக்குள் DNA. அது தன்னை பிரித்து இனப்பெருக்கம் செய்ய தூண்டுகிறது என்பது மிகவும் அதிநவீனமானது என்று நாம் அறிவோம். ஒரு விஞ்ஞானி இதை இவ்வாறு குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், நியூயார்க் நகரம் அவசர நேர உலகம். அவசர நேரத்தில் அது எப்படி இருக்கும்? நான் சென்றிருக்கிறேன், அங்கு வளர்ந்திருக்கிறேன். நீங்கள் சாக்ரமெண்டோவில் பகலில் நடப்பதை விட நியூயார்க் நகரில் அவசரத்தில் அதிகமாக நடக்கும். மிகவும் பரபரப்பாக இருக்கும், மிகவும் பரபரப்பாக. சுரங்கப்பாதையில் செல்வது மட்டுமல்ல, நகரத்தின் அடியில் செல்ல ஏதுவாக இருக்கும் குழாய்களின் அமைவையும் காணலாம். கழிவுநீர் அமைப்புகள், மின் அமைப்புகள் மற்றும் ஃபைபர் ஒளியியல் ஆகியவை அமைக்க பெற்றிருக்கும். அதெல்லாம் நிலத்தடியில் தான் செல்லும். பின்னர் நிலத்திற்கு மேலே செல்லும் அனைத்தையும் பார்க்கலாம். மேலும் கீழுமாக செல்லும் லிப்ட், பிறகு கிடைமட்டமாக செல்லும் போக்குவரத்து, ஜனத்திரள்கள். ஒன்று விஞ்ஞானி அவசரத்தில் நியூயார்க் நகரத்தை விட வாழ்வின் ஒரு செல் உயிரணுவுக்குள் அதிகம் நடப்பதாக சொல்கின்றார். இப்போது 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு எதுவும் பொருட்டல்ல. நாட்களை தெரிந்து கொள்ளலாம். உயிரணுக்களை உருவாக்குகிற அணுக்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இது மிகவும் எளிது என்றால் அதை ஏன் விஞ்ஞான ரீதியில் இனப்பெருக்கம் செய்யக்கூடாது? உண்மையில் விஞ்ஞான ரீதியாக நம்மால் நிரூபிக்க முடியாத ஒன்றை ஏன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? அது விஞ்ஞானமற்றதல்லவா? சொல்வதானால், ஓ, இது நடந்தது, சரி காட்டுங்கள். உதாரணமாக, லூயிஸ் பாஸ்டரின் காலத்திற்கு மீண்டும் திரும்புகின்றது. அதில் அவர்கள் இறைச்சியை எடுத்து
சடலத்தை அதை ஒரு இடத்தில் எடுத்து வைத்து பார்த்தால் சில நாட்களில் புழுக்கள் மற்றும் பூச்சிகள் சடலத்திலிருந்து வெளியேறுவதை பார்க்கிறார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் எப்போதுமே வாழ்க்கை வடிவத்தை பார்க்கிறோம். இந்த சடலத்தில் இந்த புழுக்கள் எங்கிருந்து வந்திருக்கும் பாருங்கள். புதிய வாழ்க்கை தொடர்ந்து உருவாகிறது. பாஸ்டர் அதை பார்த்து, இல்லை, அதில் முட்டைகளை இட்டு அதன் மேல் பறக்கும் பூச்சிக்களை நீங்கள் கவனிக்கவில்லை. அந்த இறைச்சியை புழுக்கள் உண்கிறது. பின் அதை ஒரு வெற்றிட சூழலில் வைத்தார். அங்கே எதுவும் இல்லை. இங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது என்பதை அவைகள் உணர்கின்றன. உலகில் உள்ள எல்லா உயிர்களும் ஒரு உயிரிலிருந்து வந்தவை. கவனிக்கத்தக்க உலகில் உயிரற்றதிலிருந்து வரும் வாழ்க்கைக்கு எங்கும் ஒரு உதாரணத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. எங்களது அதிநவீன ஆய்வகங்கள் மற்றும் உபகரணங்கள் அனைத்தையும் கொண்டு உயிரற்ற வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கையை உருவாக்க முடியவில்லை. அறிவுத்திறனை உபயோகிக்காமல் உலகம் முழுவதும் தன்னிச்சையாக நடந்தது என்கிறார்கள். ஆனால் வேலை செய்யும் தொழிலாளர் இடையேயான நிறுவனம் மற்றும் வாழ்க்கைக்கு அறிவுத்திறன் தேவைப்படுகிறது. அதுதான் வாழ்க்கை. வெவ்வேறு தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் இணைந்து வாழ உதவாமல் ஒரு விதத்தில் மற்றவர்களுடன் ஒன்றிணைந்த உதவியின்றி வாழ முடியாத சக வாழ்வு பன்மைத்துவ உறவுகளின் இயல்பு நிறைந்து இருக்கும். அவைகள் ஒன்றுக்கொன்று சார்ந்து இருக்கும். தேனீக்கள் இல்லாமல், மகரந்த சேர்க்கை இல்லாமல் உயிர் வாழ முடியாத தாவரங்களும் மரங்களும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட அந்துப்பூச்சி இல்லாமல் மகரந்த சேர்க்கை செய்ய முடியாத ஒரு குறிப்பிட்ட மலர் இருக்கிறது. அது மிக நீண்ட உறிஞ்சை பயன்படுத்தி அதை இறக்கி அது அந்த பூக்களுக்குள் மட்டுமே செல்லும். அந்த பூ உயிர் வாழ அந்துப்பூச்சி தேவை. வரலாற்றால் உருவாக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் இருக்காது. அது ஏன் அவசியம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறது. நீங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள் இணைந்து வாழ்வதை பார்க்கலாம். அவை ஒன்றுக்கொன்று பாதுகாத்து கவனித்துக் கொள்ளும். இன்னும் உங்களுக்கு குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் கடலுக்கு சென்றால் விதூஷக மீனுடன் வாழும் கடற்சாமந்தி மீனிலிருந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மீன் எல்லாவற்றையும் கொட்டும். ஆனால் விதூஷக மீன்கள் கடற்சாமந்தி மீனை பாதுகாத்து சுத்தம் செய்யும். அவை எப்போதும் இந்த ஐக்கியம் கொண்டிருப்பதாக தெரிகிறது. சிறிய பறவைகள் காண்டாமிருகங்களின் முதுகில் சவாரி செய்து அவற்றின் மேல் இருக்கும் உண்ணிகளை உண்ணும். உங்கள் வயிற்றில் இருக்கும். இதை உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருக்கிறது. உங்கள் வயிற்றில் பாக்டீரியா இருக்கும். அவை நல்ல பாக்டீரியா என்று நம்புவோம். உணவை ஜீரணிக்க உங்களுக்கு அது தேவை. நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துக்கொண்டால் அது அனைத்து நட்பு பாக்டீரியாக்களையும் கொன்று விடுவதால் தயிர் போன்ற ஒன்று சாப்பிட தேவைப்படுகிறது. அதை யாரும் சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு மீண்டும் நட்பு பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்ய உதவும். வாழ்க்கை மிகவும் சிக்கலான தொழில் அமைப்புகள் இடையே இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் தன்னிச்சையாக நடக்கும் என்று சொல்வது, நீங்கள் அதற்கு மில்லியன் அல்லது பில்லியன் ஆண்டுகள் கொடுத்தால் பரவாயில்லை, அது நகைப்புக்குரியது. என்ட்ரோபியன் என்று அழைக்கப்படும் சட்டம் இருக்கிறது. இது வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி மற்றும் அடிப்படையில் இயற்கையானது. தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்புகளின் கோளாறுகளை ஒழுங்குபடுத்துகிறது என்று அது கூறுகிறது. இது வாழ்க்கை விதி. உங்களுக்கு அழகான தோட்டம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அங்கு எல்லா வரிசையிலும் கவனமாக களை எடுக்கப்பட்டு எல்லாமே ஒழுங்காக இருக்கின்றது. நீங்கள் செடிகளை வரிசையாக வைத்திருக்கிறீர்கள். சோளம், தக்காளி, முலாம்பழம், சீமை சுரைக்காய் ஆகியவற்றை பயிரிட்டிருக்கின்றீர்கள். இது அனைத்தும் வளர்ந்திருக்கிறது. அது நன்றாக இருக்கிறது. நீங்கள் சில பூக்களை வளர்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மரித்து போகிறீர்கள். அதன் பிறகு உங்களுடைய தோட்டம் கவனிக்கப்படாமல் இருக்கின்றது. அழகாக கட்டப்பட்ட வீடு உங்களுக்கு கிடைத்து உரிமையாளர் இறந்துவிட்டால் வீட்டை யாரும் கவனிக்காததனால் என்ன நடக்கும்? கூரை விழுந்து போகும். அது பூமியின் தனிமங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் திரும்பும். இது மீண்டும் குழப்பத்தை குறைக்கும். எனவே வாழ்க்கையில் ஒழுங்கு, வடிவமைப்பு மற்றும் கட்டமைப்பை நீங்கள் காணும் இடத்தில் அந்த ஒழுங்கையும் வடிவமைப்பையும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வெளிப்புற அறிவு திறனும் சக்தியும் இருக்க வேண்டும். அது வெப்ப இயக்கவியலின் சட்டத்தின் இரண்டாவது விதி பொருந்தாததாக இருக்கும். உலகெங்கிலும் சூழ்ந்திருந்த வெள்ளம் நமக்கு ஆதாரங்களாக இருக்கிறது. உலகெங்கிலும் உள்ள புதைப்படிவ பதிவு ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது என்று சொல்கிறது. டைனோசர்களின் இந்த அடியோடு திடீர் அழிவுக்கு காரணம் என்ன? அவர்கள் சொன்னார்கள், எப்படியோ வைரஸ் உண்டானதால் அது அழிந்து போயிருக்கும் என்று. எய்ட்ஸ் எங்கிருந்து வந்தது என்று நமக்கு தெரியாது. சில வைரஸ் உருவாகி எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது. பின் அது அவர்களை திருப்திப்படுத்துவதில்லை. அவர்களுக்கு இல்லை, உணவு பற்றாக்குறை இருந்தது, பஞ்சம் உண்டானது, அவர்கள் அனைவரும் பட்டினி கிடந்தனர். பின்பு அவர்கள் சொன்னது, முற்காலத்திய பாலூட்டி கொறி துண்ணிகள் சிலவற்றின் பிறப்பு அவற்றின் முட்டைகள் அனைத்தையும் சாப்பிடத் தொடங்கியது என்று. அது அனைத்தையும் கொன்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ஆதாரங்கள்.
டைனோசர்களின் புதை படிவங்கள் ஏராளமான கல்லறைகளில் இருக்கிறது. அங்கு அவை மண்ணால் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அவைகள் மண்ணாக இருந்தது. அவர்கள் ஜலப்பிரளய பேரழிவில் இறந்து போனார்கள். எனவே இறுதியாக உலகெங்கிலும் அகழ்வாராய்ச்சிக்குப் பிறகு ஆதாரங்களை மறுக்க முடியவில்லை. வெள்ளத்தினால் உலகளாவிய பேரழிவு ஏற்பட்டது. ஒரு உலகளாவிய வெள்ளம் உண்டானதாக அவர்கள் சொல்ல விரும்பவில்லை. எனவே ஒரு சிறு கோள் பூமியை தாக்கி சுனாமியை ஏற்படுத்தியது. இது வெள்ளத்தை ஏற்படுத்தியது. உங்களில் எத்தனை பேர் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? அதுதான் இப்போது இருக்கும் கோட்பாடு. இதை வேதம் சொல்லவில்லையா? ஒரு சிறு கோள் அல்ல, ஜலப்பிரளயம் உண்டானது. நண்பர்களே, எங்கும் சென்று விடாதீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இன்றைய பிரசங்கத்திற்கு திரும்புவோம். நாம் தனியாக இல்லை, ஒரு யுத்த களத்தில் வாழ்கிறோம். நல்லது மற்றும் தீயது, சரியானது மற்றும் தவறானது இடையே இந்த நிலையான போராட்டத்தை நாம் உணர்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டத்தை எதிர்கொள்கிறோம். நாம் தேவனுக்கு வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் மாம்சம் பலவீனமாக இருப்பதால் அடிக்கடி நாம் வீழ்ந்து போகிறோம். அற்புதமான உண்மைகள் இப்பொழுது உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் ஊக்கமளிக்கும் இலவச ஆதாரங்களை அனுப்ப தயாராக இருக்கிறது. உங்கள் இலவச நகலை பெற உங்கள் திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அடையுங்கள். கூட சலுகை /301 குறிப்பிடுங்கள் அல்லது திரையில் காணும் இணைய முகவரியை பார்வையிடுங்கள். மேலும் இந்த நம்ப முடியாத ஆதாரங்களை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். திரும்பி மீண்டும் வருவோம். தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை அறிந்து கொள்வோம். ஒரு சிறு கோள் உலகத்தை தாக்கியது, வெள்ளத்தை ஏற்படுத்தியது, அனைத்தையும் அழித்துவிட்டது. அவை அனைத்தும் இந்த ஏராளமான கல்லறைகளில் மண்ணால் மூடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவரெஸ்ட் சிகரம் பயணம் சென்றால் 20,000 அடி உயரத்திற்கு மாபெரும் மட்டிகளை காண முடியும். அது கடலிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. உலகெங்கிலும் விஷயங்கள் மோசமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகளை காண்கின்றோம். நமது உலகத்திற்கு ஏதோ ஒரு பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது. அது சிறு கோளை விட மோசமானது. நோவாவின் ஜலப்பிரளயம். வானம் பிளவுபட்டது. பூமியிலிருந்து பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. கண்ட அலை சறுக்கல் இவை அனைத்தையும் மாற்றி போட்டது. மற்றும் புதைப்படிவ பதிவு வேதம் சொல்வதை சரியாக சொல்கிறது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது உலகை முற்றிலுமாக பாதித்தது. இதை ஆதரிப்பதற்கு சாட்சியாக ஜலப்பிரளயம் உண்டாகி இருக்கிறது. இப்போது பின்பு நான் விளக்க விரும்புகிறேன். நான் பரிணாமத்தை நம்புகின்றேன். ஒருவர் இந்த பதிவை அப்படியே நிறுத்திவிடாமல் நான் விளக்குகிறேன். நீங்கள் நுண்பரிணாமம் என்று அழைப்பதை நான் நம்புகின்றேன். நம்மை சுற்றியுள்ள நுண்ணிய பரிணாம வளர்ச்சியின் உதாரணங்களை காண்கிறோம். நீங்கள் அடுத்த நபரை பார்த்தால் நுண்பரிணாம வளர்ச்சியின் உதாரணங்களை காணலாம். நுண்பரிணாமம் என்பது முயல்கள், பாலைவனத்தில் வாழும் பொதுவான முயல்கள். சில தலைமுறைகளுக்கு பிறகு சில காரணங்களால் தேவன் அவைகளின் DNA-வை வடிவமைத்துள்ளார். உயிர் வாழும் காரணங்களுக்காக இயற்கை சூழலில் வெந்து போகாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பழுப்பு நிற ரோமங்கள் அதற்கு உதவியாக இருக்கிறது. அது இன்றும் ஆர்டிக்கில் இருக்கிறது. மேலும் அது வெள்ளை ரோமங்களை கொண்டிருக்கும். எனவே அதன் சூழலில் வாழ முடியும். அவற்றின் இனங்களுக்குள் உருவாகியுள்ள உயிரினங்களின் பெரும் பன்முகத்தன்மையை உங்களால் நிச்சயமாக காண முடியும். எடுத்துக்காட்டாக அவைகளின் படத்தில் நான் இங்கே காட்டுகிறேன். ஒரு கண்காட்சி. நுண்ணிய பரிணாமம் என்று நாம் அழைக்கும் நம்ப முடியாத பல்வேறு நாய்களை பார்க்கின்றோம். உங்களிடம் குட்டி பிட்டி டேஷூன்ஸ் இருக்கும். முடியில்லாத நாய்கள் இருக்கும். பின் பந்தய வீர நாய்கள் வைத்திருப்பார்கள். சுருக்கங்களால் மூடப்பட்டிருக்கிற நாய்களை வைத்திருப்பார்கள். அரிதாக நடக்கக்கூடிய நாய்களை வைத்திருப்பார்கள். நீண்ட முடி வைத்திருக்கும். அவர்களால் கண்களை கூட பார்க்க முடியாது. அவைகளின் ஒவ்வொரு கோடும் வகையும் பெரிய பழைய நெகிழ் காதுகள் மற்றும் இன்கி டிங்கி காதுகள் மற்றும் குட்டையான முகங்கள் மற்றும் நீண்ட மூக்குகள் கொண்டதாக இருக்கும். அசல் நாய்களில் பேழையில் நோவா எதையும் எடுத்துக் கொள்ளவில்லை. டேஷூன், மால்டிஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட், செயின்ட் பெர்னார்ட் மற்றும் பீகிள் மற்றும் லாசோ அப்சோ போன்ற நாய்கள் எதையும் எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் 2 நாய்களை எடுத்தார். இன்று நாம் காணும் உலகில் பல்வேறு வகையான மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் எத்தனை நபர்களிடமிருந்து வந்தார்கள்? ஆதாமும் ஏவாளும் மீண்டும் படகிலிருந்த அனைவரிடமிருந்தும் பேழையில். நான் இன்று உலகம் முழுவதும் பார்க்கிறேன். ஏனென்றால் நான் கொஞ்சம் பயணம் செய்திருக்கின்றேன். நான் பாலினீஷியாவின் வெவ்வேறு தீவுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஃபிஜியர்களுக்கும் சமோவாக்களுக்கும் நியூ கினியாவிலிருந்து வந்தவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் இடையிலான வேறுபாடுகளை என்னால் காண முடிகின்றது. இது இனப்பெருக்கம், மரபணுக்கள் காரணமாக வெவ்வேறு குணாதிசயங்களில் ஆதிக்கம் செலுத்துகின்றது. எனவே நுண்பரிணாம வளர்ச்சியை நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் பார்க்காதது
பாதி நாய் பாதி பூனை என்று ஒன்றை. இந்த வகைகளுக்கு இடையில் கலப்பு உண்டாவதை நீங்கள் காண முடியாது. அது நடக்காது. தேவன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வகையில் உண்டாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. நாம் இனங்கள் என்று கூறுகிறோம். நீங்கள் இனங்கள் மத்தியில் பெரும் பன்முகத்தன்மையை பார்க்கலாம், ஆனால் இனங்கள் கலக்காது. புதை படிவ பதிவில் இனங்களுக்கு இடையிலான இடைநிலை வடிவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. குதிரைவாலி நண்டுகள் இன்னும் குதிரைவாலி நண்டுகள்தான். இதுதான் புதை படிவ பதிவிலும் அவர்கள் காண்கிறார்கள். எனவே காணாமல் போன இணைப்புகள் உண்டு. அவை வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையிலான இடைநிலை வடிவங்கள் இன்னும் காண முடியாது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் பெற்ற பாடப்புத்தகங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். குரங்கு தனது முழங்கால்களில் நடந்து செல்லும், பின் மெதுவாக தன் காலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடக்கத் தொடங்கும். நீங்கள் ஹோமோ எரெக்டஸ் இருக்கும் வரை அவை மேலும் மேலும் நிமிர்ந்துவிடும். இவை அனைத்தையும் விளக்கப்பட புத்தகத்தில் காட்டுவார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், உயிரினங்கள் குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையிலான மாற்றத்தில் புதைப்படிவ சான்றுகள் இல்லை. ஆப்பிரிக்காவில் வேலை குறிக்கோள் பயணமாக வரும் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அல்லது சில தனியார் ஆதரவாளர்கள் அல்லது சில மிக ஆழமான பைவை நிதியுதவி அளிக்க முன்வரும். வளர்ச்சிக்கான ஆதாரங்களை தேடுவார்கள். அவர்கள் எதையும் உருவாக்கவில்லை என்றால் அவற்றுக்கு நிதி இல்லாமல் போகும். அவர்கள் ஒன்றை கண்டுபிடிக்க மிகவும் உந்தப்படுவார்கள். எனவே அவர்கள் எந்த வகையான பண்டைய கொரில்லா எலும்பையும் ஒராங்குட்டான் எலும்பையும் கண்டறிந்தால் அவர்களுக்கு அப்பாக்சி கலைஞர்கள் கிடைப்பார்கள். மிகவும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகி, ஆம், உங்களுக்கு தெரியும், அந்த மண்டை ஓட்டின் வடிவத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இது ஒரு மாற்றம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் அதை ஒன்றாக இணைக்கத் தொடங்கி விடுவார்கள். அவர்கள் விரும்பும் பேரில் அழைப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட இனமான டைனோசர்களின் முழுமையான எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கிறது. பல டைனோசர்கள் முழுமையான எலும்புக்கூடுகள். எலும்புக்கூடு இல்லை. மனிதன் அவர்கள் சொல்லும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இருந்திருந்தால் ஒரு முழுமையான எலும்புக்கூட்டை நாம் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? இந்த சிறிய துண்டுகள் மற்றும் நிறைய கற்பனைகளை நாம் காண்கிறோம். அவர்கள் அதை உருவாக்குகிறார்கள். ஆனால் அது அங்கே இல்லை. ஆம், அது அங்கே இல்லை நண்பர்களே. ஆம், ஏனென்றால் இனங்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்கிறது. மேலும் உயிரினங்களிடையே சில ஒற்றுமைகள் உண்டு. அதாவது அவை அனைத்தும் ஒரு பொதுவான மூலத்திலிருந்து உருவாகியது. இப்போது நான் இங்கே ஒரு படத்தை திரையில் வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கப்பல் இருக்கிறது. உங்களிடம் ஃபோர்டு 350 திறந்த சரக்கு வண்டி இருக்கிறது. யமஹா மோட்டார் சைக்கிள் இருக்கிறது. அவை அனைத்தும் வெவ்வேறு தொழிற்சாலைகளில் உருவானது. அதில் சில விஷயங்கள் பொதுவாக இருக்கும் அல்லவா? சரி, அதை பற்றி சிந்திக்கலாம். அவைகள் அனைத்துக்கும் ரப்பர் டயர்கள் இருக்கும். குறைந்தபட்சம் சில மூலப்பொருட்கள். அனைத்துக்கும் உள் எரி அமைப்புகள் இருக்கும் அல்லவா? இவற்றில் ஒன்று எலக்ட்ரானிக் ஒலி அமைப்பான் இருக்கும். அவைகள் அனைத்துக்கும் மின் போன்ற லைட்டிங் அமைப்புகள் இருக்கும் அல்லவா? அவைகளுக்கு சைலன்சர் இருக்கும் அல்லவா? உட்கொள்ளும் முறை இருக்கும் அல்லவா? அவைகளுக்கு உயவிடல் அமைப்பு இருக்கும். அவைகளுக்கு வேக வளர்ச்சி முடுக்கம் இருக்கும். பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கும் அல்லவா? இவை அனைத்தும் ஏன் பொதுவானவை? திறந்த சரக்கு ஏற்று வண்டி ஒரு காலத்தில் ரோலர் ஸ்கேட்டுடன் தோன்றிய மோட்டார் சைக்கிள்களிலிருந்து வந்த ஒரு பாதுகாப்பு அளிக்கும் வாகனம் இல்லை. அவைகள் பல விஷயங்களை பொதுவான முறையில் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் அவை அனைத்தும் ஒரே சூழலில் இயங்குவதால்தான். அனைத்தும் சில சட்டங்களின் கீழ் இயங்குகின்றன. அவை பொதுவான பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றன. நிறுத்த நினைக்கும் போது வால் விளக்குகள் தேவைப்படும். இரவில் வாகனம் ஓட்டிச் செல்வதால் முன் விளக்குகள் தேவைப்படும். மக்கள் மற்றும் குரங்குகள், நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு இடையிலான ஒற்றுமையை நீங்கள் பார்க்க வேண்டும். அவைகளுக்கு பொதுவான சில விஷயங்கள் உள்ளன. அதை குறித்து எந்த கேள்வியும் இல்லை. ஏனென்றால் அவை ஒரே தேவனால் படைக்கப்பட்டவை. நான் இதை ஒரு சிறிய வித்தியாசத்துடன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இதை சேர்க்க விரும்புகிறேன், இந்த உயிரினம். ஆனால் நான் விரும்பும் சில ஒற்றுமைகள். நான் அதையும் இதையும் சேர்த்து இதை சொல்லப் போகிறேன். இவைகள் அனைத்தும் ஒரே சூழலில் வாழ்கின்றவைகள். நம்மை முன்னேற்றுவதற்கு அமைப்புகள் தேவை. எனவே நம் அனைவருக்கும் கால்களும் அவைகளுக்கு துடுப்புகளும் இருக்கிறது. பறக்கும் மீன். மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு காற்று இயக்கவியல் வடிவமைப்பை உருவாக்கிய அளவுக்கு தேவன் தண்ணீரில் குதிக்கும் மீன்களை உருவாக்கினாரா? இல்லை. இது எனக்கு நகைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. ஆனால் பறக்கும் மீன்கள் உள்ளன என்ற எண்ணம் இருக்கிறது. அவைகள் உண்மையில் பறக்காது. அவை சறுக்கும். அவைகளுக்கு மடல் இல்லை. நீண்ட தூரம் நழுவிச் செல்லும். பிறகு அணில்கள் இருக்கிறது. ஏன் சில பறக்கிறது, மற்றவைகள் பறப்பது இல்லை? இந்தோனேஷியாவில் மரங்களிலிருந்து குதிக்கும் பாம்புகள் உண்டு. அவைகள் தங்கள் விலாவினால் சமநிலையில் இழைந்து நழுவிச் செல்லும்.
கால் விரல்களை விரித்து பறக்கும் தவளைகள் உண்டு. பல்லிகள் குன்றிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த எண்ணம் எப்படி அவை கீழே விழுந்து அடிபடுவதற்கு முன்பு. ஏரோடைனமிக் மற்றும் ஹாலோ எலும்புகள் இறகுகளை உருவாக்கி அவற்றை தங்கள் சந்ததியினருக்கு வைக்கலாம். நீங்கள் எனக்கு பல பில்லியன் ஆண்டுகள் கொடுக்க முடியும், அது நடக்கும் எந்த சூழ்நிலையையும் நான் பார்த்ததில்லை. ஒற்றுமைகள் உண்டு, பின்னர் கால அளவீடு குழப்பம் இருக்கிறது. இதை பற்றி பேச கொஞ்ச நேரம் மட்டுமே கிடைத்திருக்கிறது. முழு பரிணாம திட்டமும் கால அளவீட்டில் உயரும் அல்லது வீடும். எந்த தன்னிச்சையான வாழ்க்கையும் நாம் கவனிக்க முடியாது என்பதால் நம் உலகில் நடக்கும் எந்த தன்னிச்சையான வாழ்க்கையும் உருவாக்க முடியாது. அது நிகழும் பொருட்டு அதை அடைந்தபடி நமக்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் இருக்கிறது. மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கழிந்தும் விட்டன. ஆனால் கால அளவீடு முறைகள், கார்பன் 14 கால அளவீடு, ரேடியோ ஐசோடோப் கால அளவீடு, அவை அனைத்தும் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே இன்றும் சூழல் ஒன்றுதான் என்று கருதுகின்றனர். அது முற்றிலும் வேறுபட்டது என்று வேதம் சொல்கிறது. காம்ப்டனின் கலை களஞ்சியத்தை உங்களுக்கு படிக்கின்றேன். N14 அல்லது கார்பன் 14 அண்ட கதிர்களுடன் தொடர்பு கொள்கின்றன. பூமி உருவானதிலிருந்தே அண்ட கதிர்கள் வளிமண்டலத்தில் குண்டு வீசுகின்றன என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். நிலையானது என்று நம்புகிறார்கள். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களில் நைட்ரஜனின் அளவு மாறாமல் இருக்கிறது அனுமானிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது. இதன் விளைவாக C14 அல்லது கார்பன் 14 உருவாக்கம் ஒரு நிலையான விகிதத்தில் நிகழும் என்று கருதப்படுகிறது. வளிமண்டலத்தில் உள்ள மற்ற கார்பன் அணுக்களுடன் C14 தற்போதைய விகிதம் அறியப்பட்டாலும் இந்த விகிதம் நிலையானது என்று விஞ்ஞானிகள் உறுதியாக நம்பவில்லை. ரேடியோ கார்பன் அளவீட்டில் பிழைகள், தவறான கதிர்வீச்சு அல்லது துகள் எண்ணிக்கைகள், நவீன கார்பனுடன் கூடிய மாதிரியின் மாசுபாடு மற்றும் மறு தாக்கம், தவறான கதிர்வீச்சு ஆகியவற்றால் ஏற்படலாம். தொடர்புடைய கால அளவீடு முறைகளை பயன்படுத்தி எந்த நிகழ்வுகள் நிகழ்ந்தன என்பதை விஞ்ஞானிகளால் வேறுபடுத்தி அறிய முடியும். எப்போது நிகழ்ந்தன என்பதை நிலைப்படுத்த முடியாது. கால அளவீடு எவ்வாறு அடையப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? கவனமாக கேளுங்கள். ஒரு குறிப்பிட்ட அடுக்குக்குள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் ஒரு புதை படிவத்தை கண்டுபிடித்து, இது இந்த ஆழத்தில் காணப்பட்டதால் இது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த ஆழம் பல பில்லியன் அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நாம் கண்ட புதை படிவங்கள் காரணமாக. இவை மிகவும் பழமையான புதை படிவங்கள். அவற்றை அந்த ஆழத்தில் கண்டோம். அந்த ஆழம் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே இருந்திருக்க வேண்டும். சரி, அந்த ஆழம் மிகவும் பழமையானது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கு நாம் கண்ட புதை படிவங்களால். அவை பழமையானவை என்று எப்படி தெரியும்? நாம் அவைகளை ஆழத்தில் கண்டதால். அதையே நீங்கள் சுற்று தர்க்க ரீதியான அறிவு என்று அழைக்கிறீர்கள். ரேடியோ கார்பன் 14 கால அளவீடு துல்லியமானதை பொறுத்ததா? நவீன சூழலில் அவர்கள் சோதிக்கும் விஷயங்களை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இது துல்லியமானது என்று கருத முடியும். நீங்கள் ஒரு அறைக்குள் நடந்து சென்று ஒரு மெழுகுவர்த்தி எரிவதை காண்கிறீர்கள். கதவை மூடிவிடுங்கள். எவ்வளவு நேரம் எரியும்? நீங்கள் சொல்வீர்கள், சரி, நான் எவ்வளவு சீக்கிரத்தில் அது எரிந்து முடிகிறது என்பதை பார்க்கிறேன் என்று. மெழுகுவர்த்தி எரிவது குறித்து நான் சில யோசனைகளை தர முடியும். ஆனால் இல்லை, ஒரு நொடி காத்திருங்கள். எரியத் தொடங்கிய போது எவ்வளவு உயரம் என்று தெரியாது. நீங்கள் அறையில் நடந்து செல்வதற்கு முன்பு இருந்ததைப் போலவே இப்போது அதே விகிதத்தில் எரிந்து கொண்டிருக்கிறதா என்பதும் தெரியாது. நீங்கள் அறையில் நடந்தபோது அறையின் ஆக்சிஜனின் அளவு மாறியிருக்கலாம். அந்த மெழுகுவர்த்தி எவ்வளவு விரைவாக எரிகிறது என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்வது மிகவும் கடினம். கால அளவீடு முறைகளோடு அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனை அதுதான். உண்மையான விஞ்ஞானங்களுக்கு பழைய விஷயங்கள் எவ்வளவு உபயோகம் என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் விஞ்ஞானிகள் அவர்கள் தங்கள் கோட்பாட்டை வளர்த்துக் கொள்வார்கள். அவர்கள் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் சென்று நிச்சயமாக இது தொடங்கிய போது என்று சொல்வார்கள். சரியான கால நேரத்திற்கு திரும்பிச் செல்லவும் இதுவரை இருந்த நேர கோட்பாட்டை சோதிக்கவும் நமக்கு வழியில்லை. இது ஒரே கோட்பாடே தவிர வேறு இல்லை. இன்னும் ஒரே கோட்பாடு என்று நீங்கள் மக்களிடம் சொன்னால் உங்களை கேலி செய்வார்கள். டார்வின் சரியாக சொன்னாரா என்பதை குறித்து நேஷனல் ஜியோகிராபிக் மேகசினில் வெளிவந்தது. அவர்கள் அந்த ஆதாரத்தை கொடுப்பதற்கு முன்னர் டார்வின் தவறாக சொன்னாரா? அந்த கட்டுரை இல்லை, பரிணாமம் என்பது உண்மை என்று சொல்கின்றது. அதற்கு அவர்கள் எந்த ஆதாரமும் கொடுக்கவில்லை. இது உண்மை என கற்பிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது தர்க்க ரீதியானது அல்ல நண்பர்களே. விளக்க முடியாத சில விஷயங்கள் உள்ளன என்று நான் நம்புகின்றேன். தேவனை பற்றிய விஷயங்களை விளக்குவதில் நமக்கு சிக்கல் உள்ளதா? கொஞ்சம். தேவன் எங்கிருந்து வந்தார் எனக்கு தெரியாது. ஆனால் பரிணாமவாதிகளிடம் விஷயங்கள் எங்கிருந்து வந்தன?
உலகம் சூரியனிலிருந்து வெடித்து வந்தது. அது அனுப்பப்பட்டது. நமது சூரிய மண்டலத்தை விண்வெளி பலமாக தூக்கி வீசி எறிந்தது. சரி, நமக்கு சூரியன் எங்கிருந்து வந்தது? அது ஒரு நட்சத்திரம் வெடித்தபோது பிரபஞ்சத்தில் ஒரு சூரிய நோவாவிலிருந்து வந்தது. அந்த நட்சத்திரம் எங்கிருந்து வந்தது? அது மோதிய வாயு துகள்களிலிருந்து வந்தது. அது எங்கிருந்து வந்தது? இறுதியில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா? அது மர்மம், ரகசியம் இருக்கிறது. இப்போது அவர்கள் சொல்கிறார்கள் பெருவெடிப்பு. பெருவெடிப்பு என்பது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் எப்படியோ ஒரு சிறு மூளையின் அளவுக்கு எதையோ சுருக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? வெடித்தது. பொருளின் சிறு மூளை எங்கிருந்து வந்தது? 2 தெரிவுகளில் ஒன்றுக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். எல்லா அழகையும், அனைத்து அமைப்புகளையும், அனைத்து அதிசயங்களையும், அனைத்து வேலை செய்யும் வடிவமைப்பையும் மற்றும் அனைத்து சமச்சீர் மற்றும் அனைத்து கணிதத்தையும் குணப்படுத்துதலையும் இன்று நம்மை சுற்றி இருக்கும் உலகில் உள்ள கூட்டு வாழ்வு உறவுகளையும் நீங்கள் நம்பலாம். வெடித்த அனைத்தும் ஒரு சிறு மூளையிலிருந்து வந்தவை. அல்லது ஒரு ஞானமுள்ள தேவன் இருக்கிறார். அவர் எங்கிருந்து வந்தார் என்று நமக்கு தெரியாது, ஏனென்றால் அவர் நித்தியமானவர். தொடர்ச்சியாக இருளை வெளிப்படுத்தும் போது மனிதர்களும் உயிரினங்களும் மனச்சோர்வுடன் போராடுகிறார்கள் என்பதை விஞ்ஞானிகள் நமக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களில் நிரூபித்துள்ளார்கள். ஆர்க்டிக் பிராந்தியங்களில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்கால மாதங்களில் இதை காணலாம். அழகிய கிராமமான ரூகன் நார்வேயில் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கிறது. அங்கு மலைகள் ஒவ்வொரு ஆண்டும் 6 மாதங்களுக்கு சூரியனின் கதிர்களை தடுக்கும். இது உண்மையில் 3400 குடியிருப்பாளர்களை நிழல் நிலையில் வைத்திருக்கிறது. சில நேரங்களில் குளிர்காலம் முழுதும் இருள் மனச்சோர்வை உண்டாக்கும். நகர தலைவர்கள் இந்த 2 மாதங்களில் தங்கள் கிராமத்தை ஒளிரச் செய்ய உதவ ஒரு பிரகாசமான யோசனை அவர்களுக்கு கிடைத்தது. 2013 அக்டோபரில் 3 பிரம்மாண்டமான 550 சதுர அடி கண்ணாடியின் வரிசை அருகில் உள்ள மலையில் ஊருக்கு 1000 அடி உயரத்தில் நிறுவினார்கள். கணினி கட்டுப்பாடு மற்றும் சூரிய சக்தி கண்ணாடிகள் குளிர்கால மாதங்களில் சூரியனை கண்காணித்து டவுன் சதுக்கத்தில் சூரிய ஒளியின் ஒரு பெரிய கற்றை அவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்குகிறது. இன்று குளிர் மாதங்களில் நீங்கள் ரூகனை பார்வையிட்டால் பிரதிபலிக்கும் சூரிய ஒளியில் நகர சதுக்கத்தில் குளிக்க ஜனங்கள் அடிக்கடி கூடி வருவதை அல்லது நீண்ட இருக்கைகளில் அமர்ந்திருப்பதை காணலாம். மலையில் இருக்கும் அந்த கண்ணாடியை போலவே கிறிஸ்தவர்களும் இந்த இருண்ட கிரகத்தில் உலகின் ஒளியாக இருந்த இயேசுவின் ஒளியை பிரதிபலிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதை பற்றி விரிவாக மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட்டிருக்க மாட்டாது என்று. நாம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்வாறாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகவே இயேசுவை பிரதிபலிப்பதன் மூலம் மற்றவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்க நண்பர்கள் என்று பிரயோஜனமாக இருக்கிறார்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.